பாருங்க, நம்ம பச்சை கொத்தமல்லி தழை, சிவப்பு மிளகாய், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், உப்பு, புளி வச்சு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு தண்ணியே ஊற்றாமல் நீங்கள் அடிச்சிங்கன்னு வைங்க, அதுக்கு பேர் கொத்தமல்லி பொடி. இது ரொம்ப நாளைக்கு கெடாது. நீங்கள் அளவை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து பரிமாறிக்கிறலாம். இது நீடித்து வரும். நீங்கள் ஒரு பெரிய கத்தையாக வாங்கி கூட 10 மிளகாய், உப்பு, புளி எல்லாம் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு டப்பா நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஊறுகாய் மாதிரி தேவைப்பட்ட நேரம் எடுத்து தண்ணி கலந்து பரிமாறிக்கலாம். தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி ப்ரெஷருக்கு நல்லது. நீங்கள் இப்படி லம்பாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு பரிமாறினீங்கன்னா நீடித்த நாளைக்கு வரும்.